அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால் எடப்பாடி பழனிசாமி 2 மாசம் கூட முதலமைச்சராக இருக்க முடியாது. பிஜேபி கார ஆட்டத்தை கலைச்சி புது ஆட்டம் ஆடுவான். அந்த மாதிரி நன்றி இல்லாமல் செயல்படக்கூடிய அரசியல் அவர்களின் அரசியல். யார் தோல்ல தூக்கி சுமந்தாங்களோ அவங்க தலையிலேயே சம்மட்டியால் அடிப்பாங்க. பல மாநிலங்களில் அது நடந்திருக்கிறது. வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைத்து பார்க்கிற கதையாக பாஜக அதிமுகவை விழுங்கி செரிக்கும், சாப்பிட்டுரும். அதிமுக தொண்டர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், ஜெயலலிதா அம்மையாருக்கு துரோகம் செய்திருக்கிற அதிமுக பொதுச் செயலாளரை நம்பி உங்கள் வாக்குகளை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள், விரயமாக்கி விடாதீர்கள். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இரட்டை இலை அதிமுக சின்னம் என்று. உண்மை அதுவல்ல. இரட்டை இலை பிஜேபியின் சின்னம் மாறி போயிடுச்சு. இரட்டை இலையில போடுற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போறதா அர்த்தம். இரட்டை இலையில யாராவது வெற்றி பெற்றால் அது பிஜேபி காரன் வெற்றி பெற்றதாக பொருள். அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது. அதை தடுக்க வேண்டுமானால் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தொடர வேண்டும். அவருடைய ஆட்சி தொடர வேண்டுமானால் தேமுதிக போட்டியிடுகிற 10 இடங்களிலும் தேமுதிக வெற்றி பெற வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும். நம்ம கூட்டணி கட்சிகள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும். 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போகும் இடமெல்லாம் சொல்லி வருவது சும்மா இல்லை. இன்னைக்கு நாடு முழுவதும் திமுக ஆதரவு அலைதான் வீசுகிறது. ஏன்னா அவங்க பொருந்தா கூட்டணி. நண்பர் விஜய் அவர் விசில் எடுத்துட்டு வரார், வீதி வீதியா விசில் அடித்துக் கொண்டே வருகிறார். விசில் அடிக்கிறவர்கள் எல்லாம் தியேட்டருக்கு தான் போகணும். சட்டசபையில் விசில் அடிக்க முடியாது. விசில் அடிக்கிற அவர்களை விரும்புகிற அவர்களை தியேட்டருக்கே திருப்பி அனுப்புவோம். சட்டசபைக்கு அனுப்ப வேண்டிய தேவையில்லை, அனுப்ப மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. எனவே அங்கே போடுகிற ஓட்டு ஒரு ஓட்டாக இருந்தாலும் அது வீணாகிவிடும். இங்கே போடுகிற ஒரு ஓட்டாக இருந்தாலும் அது மோடிக்கு போய்விடும். ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற, ஆசியை பெற்ற நமது வேட்பாளர், மயிலம் தொகுதியின் வேட்பாளர் அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டட்டும். 8 திசைக்கு அடையாளம் நம்முடைய தொகுதி 8. நம்முடைய கூட்டணி வெற்றி பெறப் போகிறது என்பதற்கு அடையாளம் முரசு சின்னம். எவ்வளவு பொருந்துகிற கூட்டணி பாருங்கள். ஆகவே எனது அருமை தோழர்களே, முதல்வர் அவர்களின் ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும். அரசின் சாதனைகள் தொடர வேண்டும். மகளிர் விடியல் பயணம் தொடர வேண்டுமானால், உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர வேண்டுமானால், நான் முதல்வன் திட்டம் தொடர வேண்டுமானால், தமிழ் புதல்வன் திட்டம் நீடிக்க வேண்டுமானால், இல்லத்தரசிகளுக்கு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற 8000 ரூபாய் கூப்பன் நடைமுறைக்கு வர வேண்டுமானால், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர், மதிப்பிற்குரிய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் கருத்தை வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும். அதற்கு மயிலம் தொகுதியில் வெங்கடேசன் வெற்றி பெற வேண்டும். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை முரசு சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம்.